பயிற்சியில் மிகவும் சிறந்தது யோகாசனங்கள். அத்தகைய யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். இன்றைக்கு என்ன விதமான யோகாசனங்களை அவர் கற்றுத்தரப் போகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் இதை பார்ப்பவர்கள் அதை பழகிவிட்டால் தங்களுக்கு ஏற்பட்டிருக்க பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். உலகம் முழுவதும் பார்க்கிறார்கள். அவர்கள் பழகியதோடு மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே தன் குடும்ப நண்பர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து யோகாசன ஆசிரியர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு விஜய் கணேஷ் 40 வயது, திருமணமானவர். அவர் ஒரு அட்வொகேட். நமது பயிற்சி சாலையில் 500 hours டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் 40 வயது, அவரும் ஒரு வழக்கறிஞர். இருவரும் அவரும் இங்கே டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் பழகி கொண்டிருக்கிறார்கள். தான் இதை படித்து மற்றவர்களுக்கும் தன்னுடைய தொழிலோடு காலையிலும் மாலையிலும் நமது உறவினர்கள் மற்றவர்களுக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து ஒரு ஆரோக்கிய மார்க்கத்துக்கு அவர்களை எல்லாம் இழுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு இந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பர்ஸ்வ உட்கட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே எழுந்து நில்லுங்கள். காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். கையை நேராக நீட்டுங்கள். அப்படியே மெதுவாக உட்காருங்கள் பாதியில். இப்பொழுது வலது பக்கமாக அப்படியே திரும்ப வேண்டும். இந்த ஆசனம் முட்டில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், முதுகில் ஏற்படக்கூடிய பேக் பெயின் போன்ற பிரச்சனைகளை முழுமையாக நீக்கக்கூடியது. அப்படியே மெதுவாக இடது பக்கம், நேராக நெல்லுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆசனத்தை சுவர் ஓரமாக செய்ய வேண்டும். வெகுகாலமாக முட்டு வலி, முட்டு வீக்கம் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை சுவர் ஓரமாக இருந்து செய்வார்களேயானால் 15 நாளிலேயே முட்டில் ஏற்படக்கூடிய வலிகள், முட்டு வீக்கங்கள் இவைகள் முழுமையாக நீங்குவதற்கு உகந்ததாக அமையும். ஆனால் இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஏதாவது வலி அதிகமானால் முட்டிலே வெந்நீரும் குளிர் நீரும் மாறி மாறி ஐஸ் வாட்டர் கூட விடலாம். மாறி மாறி விடுவோமையானால் வெகு சீக்கிரமாக முட்டு வலி கேட்கும். முட்டில் வீக்கம் இருந்தாலும் இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்யுங்கள். கையை நீட்டுங்கள். முதலில் வலது பக்கமாக திரும்புங்கள். எவ்வளவு திரும்ப முடியுமோ திரும்ப வேண்டும். முட்டு வலி இருப்பவர்களுக்கு முதுகில் அடிப்பாகத்திலும் வலி வரும். ஆகவே இது ரெண்டையும் கம்பைண்டாக இந்த ஆசனத்தை வைத்திருக்கிறார்கள். பர்ஸ்வ உட்கட்டாசனம். சுவர் ஓரமாக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்தாலே
முழுமையான பலனை நாம் அடைய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒருமுறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நேராக வாருங்கள். இப்பொழுதெல்லாம் பார்ப்பீர்களானால் பெரும்பாலானோருக்கு, ஏன் 30 வயது 35 வந்தவர்களுக்கே பேக் பெயின் வருகிறது. 2 வீலர் அதிகமாக ஓட்டுகிறவர்கள், 4 வீலர் ஓட்டுகிறவர்கள், கண்டக்டர்கள், டிரைவர்கள், இன்னவர அலுவலகத்திலேயே நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் முதுகு வலி, முட்டு வலி வந்து விடுகிறது. அவர்கள் எந்த பயிற்சியும் செய்வதில்லை. ஆகவே தான் இது போன்ற வலி வருகிறது. அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்றால் மாட்டு முட்டு வைக்க வேண்டும், முதுகிலே ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிவிட்டது, அதை எடுத்துவிட்டு வேறு எலும்பு வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி லட்சக்கணக்கான ரூபாய் அறுவை சிகிச்சைக்காக செல்லக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்படுகிறார்கள். அவைகளெல்லாம் தேவையே கிடையாது. இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி, அந்த குறிப்பிட்ட எங்கே வலி வருகிறதோ அந்த இடத்தில் ஐஸ் வாட்டரையும் வெந்நீரையும் மாறி மாறி ஒரு 5 நிமிடமும் விடுவோமேயானால் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான முட்டு வலி, முதுகுவலி நீங்குவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கி என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.